வாழையும் வேலை வந்து வாழையாம் மலையை விட்டு எந்த கோவந்து வேறையா வரும் வந்து மலையை விட்டு எங்க கோவந்து நிலம்மா வரும் எம்மேலும் மாமாய வாழையும் வேலை வந்து வாழையாம் மலையை விட்டு எந்த கோவந்து வேறையா எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த வளங்கள் வந்து முடி வணங்கிட்டு தரட்டும் முன்னே வருந்து எல்லாம் தானே எங்க வரலாற்றுக்காரன் வடகுன்னா பெருங்குடியார் நித்தம்மாயம் பிறபுரத்து நீதியுள்ளவா அதிபதியான வேந்தன் கூட ராஜ்யம் வந்தாங்க எங்க உடையாத்திரவன் தானே எம்பெருமா மாயனுடைய உடையோட அந்த மணியன் குறிச்சியிலே வரிக்குழந்தா கவுண்டுடைய நாட்டிலே அந்த கள்ளக்கட்டை வில்லமரம் கணபதியாருடைய ஆலயத்திலே எல்லாண்டியவன் திருக்காரியாக அமர்ந்திருக்க அக்காண்டி அவக்காரியாக இருக்கின்ற பொழுது எம்பெருமா மாயவரே புரோகிதராக வந்து உடையாத்திரவனுக்கு தாலி எடுத்து கொடுத்தார் உடையாத்திரவன் அந்த மாதிரி இருக்காலத்தில் மங்கிலி என்று உடையிட்டார் கண்ணீர் காலத்தில் கட்டியிட்டார் கல்யாணமாக செய்கின்ற போது 33 தேவரும் ஆதாய மார்க்கமாக இருந்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார்கள் நாயருடைய ஆலயத்திலே மன்னவன் தேவர் 22 பேர்களும் தானே நல்ல வணங்கோலம் சந்தோஷம் பூரானஞ்சி கண்ணே பூரானஞ்சி சால மனங்குழந்து சந்தோஷமானது ஊரடைஞ்சிருக்கின்றாங்க. அடி பெண்ணே தாமரை கல்யாணமானது முடிஞ்சது சரி நாம எங்கேயும் போறது என்று சொல்லி மன்னவன் தேவி 22 பேரும் உரையாடுகின்ற பொழுது அப்ப சொன்னாங்க எங்க அன்னக்கொடை தாமரை ஆனால் மன்னா திரு கல்யாணமானது செய்திருக்கிறோம் நாம ஏன் இப்படி சும்மா போக வேணும் எங்க வெத்தாமரத்தவர்கிட்ட போய் எனக்குன்னு கொடுக்கக்கூடிய சீர்வாங்கெல்லாம் வாங்கிட்டு போலாம் வாங்க அம்மா போக முடியுமா எப்படி போய் பிழைக்கிறது என்று சொல்லி தன்னேரம்
மணியங்குறிச்சி மாளிகைக்கு உன்னுடைய தருமந்த அவனுக்கு அவனுக்கு இருவர் அந்த பேரும் மணியங்குறிச்சி மாளிகைக்கு வருகிறாங்க. ஏந்தாமரே கல்யாணம் மூச்சாச்சு அங்க ஓனா கொண்டம் போட்டு அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க. ஏந்தாமரே உங்களோட வாக்கள் அண்ணன் வீட்டுக்கு போலாம கூட்டிட்டு வரேன். தாலி கட்டின வீலியவே காணும். இன்னும் கொஞ்சம் நேரமான வருவாங்க. வருவாங்களா? ஏந்தாமரே எதுக்கு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க? அப்புறம் அதுதான் கல்யாணம் ஆகிடுச்சல்ல. ஆமா, உன்னை நம்மள என்ன பண்ண முடியும்? அதான் கேட்கிறேன். அதனால சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாங்க மன்னா. என்ன வாங்க எங்க தாய் தந்தையார்கள் சரி, நம்மளுக்கு இன்னைக்கிட்ட சொத்துரிய வாதி உரிமை இருக்கு. ஆமா, அதனால சரி நம்மளுக்குரிய சீர்வரிசைகளை போய் கேட்கலாம் அப்படின்னு சரி மாளிகைக்கு முன்னால வந்தாலே கும்பலையும் தாவரையா அண்ணா அம்மா ஏனும் இங்கோ ஏனுங்கோ பேசவில்லை பேசவில்லை அம்மா எங்கோ பேசவில்லை பேசவில்லை எடுத்த மோகம் பாருங்கோ எனைய பாருங்கோ பார்க்கவில்லை பார்க்கவில்லை நங்கை மதனிகளே 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 வெண்டுகளே வெண்டுகளே நங்கை அம்மா மதனிகளே 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 நாட்டிகளோ நாட்டிகளோ பெண்களே பெண்களே எங்க நங்க மதனிகளே எங்க பெரிய நந்தேவிகளே பேசாதோ நங்க நீங்க கேட்டாரு உங்களுக்கு எழுது போயிருமா உங்க வாயத்தோடந்தாலே வச்சிருங்கோ அப்படிங்கிற ராமரிகனாட்சி மாளிகை முன்னே நின்று அழைத்தார். அந்த நேரத்தில் அந்த மலைக்குழந்தாக்கவுண்டர் சிவக்குழந்தாக்கவுண்டரும் அவர்களுடைய இல்லத்தில் எங்க மனைவி மக்களோட பேசிக்கிறார். எனக்கு பேசல அது ஏன் என்ன என்ன அது ஏன் பேசலீங்க? அதான் பேசுறோம் பாரு. நம்ம மாளிகைக்கு முன்னாடி நம்ம தாமரையில தாமரை ரோடு ஓட்டுட்டு போனா பாருங்க. ஆமா, நீ கோடு ஓட்டுட்டீங்கன்னா ரோடு போட்டு போயிட்டாங்க. அந்த தாமரை உங்க பிறந்த ஆமா ஆமா முன்னால வந்து நின்னுகிட்டு நம்ம ஒன்னேங்கிறா. ஆமா ஆமா நங்கேங்கிறா. ஆஹா, நீ என்ன எதுனதே கேளுங்கிற கேட்கலாம் பேரு போய் அது சொன்னாரோ நம்மளோட சொல்லாம கூட போயிட்டா. ஆமா, அது முடிஞ்ச கதை. நேத்து இன்னைக்கு வந்து நின்னா நங்கேன்னு கேட்டா தானே கேட்கிறேன். என்னால இருக்குமே என்னமோ. ஆமா ஆமா, கல்யாணம் மூச்சு போற போது பொண்ணு மாப்பிள்ள வந்து காதல் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அது சமயம் ஒரு வந்து அப்படி ஏதாவது கேட்கறத வந்திருப்பாரு என்னவோ ஆசீர்வாதம் நம்ம கிட்ட பின்ன வாங்கிடுவாங்க. நம்ம கிட்ட ஆசீர்வாதம் ஐயோ வாங்கணும்ல. ஆமா ஆமா, ஐயோ நான் நல்லா பொழைக்கணும்னா 4 பேர்த்த காதல் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி, அவராசியா இருந்து 4 பேர் சொன்னா 3 பேர் சொல்றது வலிக்கலைனாலும் கூட ஒருத்தர் சொல்றதாவது பலிக்குமா? அதுக்குத்தே கால் விழுகிறது. கால் விழுந்து கும்பிடு வாங்குறது. சரி சரி, இருந்தாலும் இருக்கு. நீ யாருக்கிட்ட வாங்க கும்பிடு? ஒப்பங்கிட்ட
வந்திருக்கானே கும்பிடு வாங்கிட்டு வந்திருப்பா. நீ யாருக்கு அப்பத்தாட்ட வாங்கியிருப்ப இல்ல உங்க அப்பங்கிட்ட வாங்கியிருப்ப. ஐயோ அது நம்ம கதை ஏன் பேசுறீங்க? நாம கல்யாணம் முடிச்சு எங்க ஐயன் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்புறம் உங்க ஒப்பங்க அம்மா காலில் விழுந்து வாங்கினேன். மாமனார் மாமியா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுதானதான் அப்புறம் நானும் சரி மாமனார் மாமியால தூக்கி வச்சுக்கிட்டு தலைக்கு மேல அதனால பெரிய சந்தோஷமா பார்த்தனா நாமளும் நல்லா இருக்கிறோம். இப்ப உங்க உறந்தவா வந்து அதுக்கு வழியை சொல்லு. அதுக்கு வழிதான் அம்மா அப்பா இல்ல பிறந்தவட்டியா போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பாளாட்டு. அதத்தான் சொல்லிட்டு இருக்கிற. என்ன பண்ற வாத்தலியா நீயே போய் கேட்டு வா. தாமரை போய் அப்ப முன்னால என்னதானே ஐயோ நங்க நீங்க கல்யாணம் வர போது உங்களுடைய ஐயன் அம்மா மாளிகையில இருந்து உங்களுக்கு ஏதோ வேணுங்கிற பொண்ணு முறை எல்லாம் கொடுத்து அனுப்பி இருப்பாங்க. அதனால எனக்கும் ஏதோ எனக்கு தக்கபடியாக சரி நம்ம அரண்மனையிலிருந்து எனக்கு ஒரு சீர்வரிசைங்கிறது இருக்குமே இல்லையா? அதனால அத கொஞ்சம் கொடுங்க. நாங்க சீர்வரிசை பாத்தையா வேலையே. ஆமா நான் கல்யாணம் முடிச்சிருக்க என்ற புருஷனுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்லை? அப்புறம் கல்யாணம் முடிச்ச அதாவது வந்து புருஷனுக்கு என்ன இல்லை. ஆனா அப்படி கேளு நறுக்கு என் புருஷன் கிட்ட இப்போதைக்கு ஆக்கை உங்கறக்கோ இல்ல மளிகை பொருள்களோ அண்டா குண்டா வட்ட சொம்பு சாமானங்களோ வீடு வாசலோ ஒண்ணும் இல்ல. ஆனா இருக்குது அது பூர்வீக சொத்து. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குதோ அங்க என்ன இருக்குதோ என்ன இல்லையோ எப்படி தெரியும். அதனால போற போது நான் வெறுங்கைக்கு வீசின கைக்கு வெறுங்கைக்குமா போனேன். அங்க பெரிய வீட்டிலே உன்னுடைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிற உரும பொண்ணு தாமரையே மணியங்குறிச்சியில் இருந்து வாக்கா போய் பாக்கலாம் அப்படின்னு ஊருக்குள்ள 4 வெத்தம் பெரியவி வந்து பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு தக்க சீர்வரிசையோட போனா எத்தனையும் கொண்டாந்து இறக்கிறாரு வைக்கிறக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு சீர்வரிசை கொண்டாந்து இருக்கிறா. அவ பொம்பளையா நம்ம மருமக பொம்பளையா கொண்டாந்தா வெட்டி விட்ட வேற மாத்த வாரான் அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசுவாங்க. அதனால நம்மளுக்கு தக்கபடியான சீர்வரிசைகளை எல்லாம் வாங்கிட்டு போயிடணும் பாத்துக்கணும். அதனால அண்ணா அண்ணி அண்ணி ஐயோ நங்க கண்டா உண்டு அக்கியுங்க பணங்களே அக்கியுங்க பணங்களே போட்டு வழங்கும் மந்தச்சமணங்கோ போய் ஆக்கி இப்பருக்கு என்ன இருக்குது? அரிசி வாரு பூவாரு அரிசி வாரு பூவாரு பாரு பூகாரம் பாரு பூகாரே உனக்கு அத்தேனை இந்த கொடுத்து அத்தேனை இந்த கொடுத்து சிவாரு போகாரே வேணும் இந்த சிவாரு வேணுமோ அத்தனைய வேணுமோ அத்தனைய வேணுமோ உனக்கு அடைகளும் மாடுகள் அடைகளும் மாடுகளே பார்த்து எனக்கு அனுப்பியவையுங்கோ ஆடுகாலம் மாறுவாளும் ஆடுகாலம் மாறுவாளே அண்ணா எனக்கு
அனுப்பியவையும் கண்ணா அனுப்பியவையும் கண்ணா அங்க என்ன இருக்கிறது எது இல்லையோ போனதையும் முந்தானையும் விரிச்சா படுக்க முடியும். ஆமா. எங்களுக்கு வேணும்னு எங்களுக்கு கட்டாரமே தீயல் கட்டாரமே தீயல் எனக்கு காலாங்கிதான் கொடுத்து காலாங்கிதான் கொடுத்து கட்டாலும் மெத்தையாலும் கட்டாலும் மெத்தையாலும் அண்ணா எனக்கு காலாங்கிதான் கொடுங்க காலாங்கிதான் கொடுங்க நீங்க பொண்ணு பொருள் கொடுத்து பொண்ணு பொருள் கொடுத்து ஆமா பொருள் கொடுத்து ஆமா பொருள் கொடுத்து கேரத்தை போய் வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்க வேணும் அண்ணா. அண்ணா எங்க பொண்ணு பொருள் கொடுத்து பொண்ணு பொருள் கொடுத்து பிறந்த போக்குலைக்கிட்டுன்னு பிறந்த போக்குலைக்கிட்டுன்னு அண்ணா எங்க போங்க நானும் பொங்கண்ணா போங்க நானும் பொங்கண்ணா ஆமாங்க ஆடு வெள்ளாடு கொடுத்துறாதீங்க அது கறிக்கால் ஆகாது நடக்க முடியுது அடுக்காட்டுல அதனால கறவை மாடு அப்புறம் ஆடு செம்பளை ஆடுவோம் ஆட்சி பசு மாடு அப்புறம் ஆமாங்க ஓஹோ இதெல்லாம் கொடுக்கணும். ஆமாங்க கொடுத்தா வாங்கிட்டு போயிருவேன். அப்புறம் நான் போனது எங்க ஆக்கி உங்களுக்கு என்ன இருக்குதுங்க ஏன் தாமரை? ஐயோ வானையா ரொடக்கா அதுக்குத்தே அண்டா குண்டாவெல்லாம் நீ கேட்டா குடுத்துருவாங்க, என்ன குடுத்துருவாங்களா? வட்டல சொங்கு இத்தனையும் வேணுங்கணும். இப்படி எல்லாம் தாமரை மணியம் குறிச்சு வாழைக்கு முன்னால வந்த நின்று சரி உன்னுடைய தரவனோடு தாமரைக்க முடிச்சு என்ன நடத்துல சீர்பாங்கானது கேட்டார். இப்படி சீர்பாங்கானதை இயக்குகின்ற பொழுது இப்படி சீர்பாங்க கேட்கின்ற பொழுது எங்க மணியம் குளிச்சுகை ஆளக்கூடிய மணிக்குழந்தா கவுண்டர் மக்கள் மக்கள் தாமரையில் பிறந்தவங்க கூட்டம் சிவக்குழந்தா கவுண்டர் மலைக்குழந்தா கவுண்டர் பார்த்தாங்க. ஐயரிடத்திலே வந்து ஏனுங்க ஐயா ஐயா தங்கச்சி தாமரை வந்து சீர்பாங்க கேட்கிறாவார் என்று சொல்லையிலே அப்ப சொன்னார் மணிக்குழந்தா கவுண்டர் அப்பா மக்களே பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. ஆனா இதே என்னுடைய வயிற்றிலே வந்து இந்த பெண்ணானது பிறந்திருந்தா வேச்ச மீறி இருப்பாளா? அதேபடி மீறுவாங்க. ஆடு மேய்க்கும் பேய் கற்பனத்தாக கல்யாணம் பண்ணி போயிட்டதா? ஆகையாக இந்த பாவம் அவளுக்கு வேண்டாம். எண்ணெய் கடல் தண்ணீர் கடல் சரி தாமரையை எடுத்து வளர்த்த கடனுக்கு ஏதோ அவளுக்கு தேவையான சீரக கொடுத்து அனுப்பிடுங்க. நான் வந்து மூஞ்சில முழிக்க மாட்டேன். கொடுத்தா பாடே பாவம் ஜாவக்கூடாது அடியும் முறிக்கப்படாது அந்த மாதிரி பார்த்து கொடுங்கோ சரி சரி என்று சொல்லி மணிக்குழந்தா கவுண்டர் மக்கா கிட்ட பொறுப்பு படைச்சா. அப்ப மக்கமார் 22 பேர் பார்த்தாங்க. சரி அண்ணன் சிவக்குழந்தா கவுண்டரும் தம்பி மலைக்குழந்தா கவுண்டரும் ஏனுங்க அண்ணா தம்பி தாமரைய வளர்த்தன அருமை என்ன வளர்த்தி வந்த நேர்த்தி என்ன தாமரை வெய்யலவே போனதில்லை வேத்த முகமானது கண்டதில்லை கண்ணை இமை காப்பது போல கட்டிக்கா தாமரையை வளர்த்தணும். நம்ம பிறந்தவோ இந்த ஆடு மேய்க்கும் பேய் கருப்பனோட ஆனமேல குதிரை மேல எல்லாம் மாப்பிள வந்தாங்க. மாந்தியப்பன் மாப்பிள கோலமா வந்துட்டு நிச்சயமானது பண்ணி அப்பேற்பட்ட பாத்தனவர் பங்கும் பங்காளி இருக்கையில இந்த கோணக்கார இழுத்துக்கிட்டு குண்ணாந்தாளி வைத்த போட்டுக்கிட்டு இந்த ஆட்டுக்கார பையன் தாமரை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வரைக்கும் காராள மக்கள் வாழ்கின்ற வரைக்கும் உன்னுடைய திருமணம் தாமரை இதை நினைச்சு நேரம் கொஞ்சம் உருகணும். நம்ம கொடுக்கிற சீர் மட்டும் அவங்களுக்கு காலத்துக்கு மறக்காம இருக்கணும். அப்படி ஒரு சீர் எதுங்கதான் கொடுக்கலாம். அப்படியா ஏன் பேசல? ஓ ஏமணி 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 அவைகளுக்கு எந்த கூட அவைகளே அவைகளே வரகுன்னா பெருங்குடியார். ஐயோ ஆமாங்கோ அந்த வரகுன்னா பெருங்குடியாங்கோட்டோம் வரங்காட்டு கூட போக மாட்டாங்களாமோ வரங்காட்டு கூட போக மாட்டாங்க வரங்காட்டு கூட போக மாட்டாங்கடா. அதனால அவைகளுக்கு போகையில இந்த வரஞ்சோத்தை கட்டி கொடுத்துட்டு என்னங்கோ கட்டிச்சோ ஓ பொண்டாட்டினா உடையாடுதான் இருக்கணும் பாத்துக்க சாடிக்கேத்த மூடி இப்படி அப்படி கொடுத்தா உங்க போவிட்டு. ஆமா ஆனா நாம கொடுத்தானு வேற ஆகும் இல்ல. ஓ வரஞ்சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். செனஞ்சோறு போனவை திரும்பாம இருக்கட்டுன்னு தினஞ்சோறு அப்புறம் போனவை வராம இருக்கட்டுன்னு வரஞ்சோறு
நல்லா புளி உர ஊத்தி கட்டி கொடுத்துட்டா போகும். அக்கா தங்கச்சிக்கு 2 பேர் அந்த வேலையை பார்த்து பண்ணுங்க. முதல்ல நல்லா புளி உரக்கு ஊத்தி ஏனுங்க அதுல பாருங்க. எதுல என்ன அரிசி வேணும், பருப்பு வேணும், ஆத்தி அண்டா வேணும், குண்டா வேணும்க்கறா. ஆமா குழப்பா பாரு. ஆமா. குழப்பா கதைய கேட்டையா புள்ளை ஓட்டையா ஆமா என்ன ஒரு சாமர்த்தியம். சாமர்த்தியம். கரசனம் கட்டிக்கிட்டு அழுகுதா, கண்ணாடி செவரு விட்டுக்கிட்டு அழுகுதா. அது எப்ப அழுகுது என்னத்தை கொடுக்கல நம்ம ஐயனூட்ல இருந்து கொண்டாடுறதையெல்லாம் நம்ம மூட்டுக்காரரு வீட்டுக்காரரு ஆமா எல்லாம் தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா வந்தாலும் வந்துடும். அதனால ஏய் அந்த நல்லா இருக்கிறது எல்லாம் எடுத்துக்கோ. ஒளிச்சு வையில கமுத்தி வச்சுட்டு வச்சுட்டு மேல அதாலையும் போட்டு மூடி வச்சுட்டு அந்த நாம் கல்யாணம் வச்சுட்டு வரையில மாமியா வச்சிருந்தது இருக்குது வர அடியில் ஓட்டையோட தண்ணி ஊத்து அடியில் போறணும் கீழே போயிட்டே இருக்கு. அப்படி அந்த ஓட்டையோட சலான பாண்டங்களை கொண்டு வந்து போடணும். அப்படியா? சரி எடுத்துக்கோ. நல்லா அடியில் ஓட்டையானதா இருக்கும். குண்டா வரதுக்கா ஓட்டையானதா இருக்கும். பூரா கறி பிடிச்சதா இருக்கும். ஆமா இப்படி சரி ஓட்டை உடசலான பாண்டங்களை கொண்டாந்து கொடுப்போம். சரி சரி ஏண்டி ஓட்டையானது கொடுக்கலாம்னு சொல்ற பொண்டாட்டி. ஆமா இந்த ஒரு பூன் ரக்கை ஒண்ணு கிடந்ததெல்லாம். ஏய் கொஞ்சம் பொறு. அடியில போனது குத்தி 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 அது ரொம்ப நாள் ஆகி நாம கல்யாணம் முடிச்சுட்டு வந்தப்பல குத்தி 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 அப்பவே போய் கிடந்தது. இப்ப நாம வந்த பிற்பாடு முடிச்சே போட்டோம். அந்த ஒண்ணு போற ஒண்ணு போற அடியில ஓட்டா சரி உலகிட்டே இருக்கு. ஆமா அது மாதிரி அடிப்போன ஒண்ணு அல்ல ரக்கை இருக்குது பாரு ஒரு பூனோட. ஆமா போனையா மூனையா அது நம்ம நாள் குத்தி எல்லாம் போற வெடிச்சும் கிடக்கு. ஆமா அந்த ஒரு பூனு ரக்கையும் கொடுத்துடலாம். அப்புறம் ஆடு வேணும் ஆடு வேணும்ங்கிறா. ஆடு வேணும் ஆடு வேணும்ங்கிறா. ஆமா அதெல்லாம் கம்பு போடுவேன். ஆமா அதனால சரி ஆடு வேணும் ஆடு வேணும்னு கேட்கிறா. அவளுக்கு இந்த ஒரு கொம்பு மாடு இருக்குது வேற ஒரு கொம்பு முடிஞ்சது. ஒரு கொம்போட ஆமா கெல்ட்டு மாடு நடக்க மாட்டாங்க. அதை கொண்டாந்து கொடுத்தான் வேறு வேணும். அப்படி கொண்டுட்டு வந்து கொடுத்துடலாம். அப்படி இன்னும் அரிசி குருணை நல்ல அரிசி கொடுக்கப்படாது. நாம இங்க போறோம். அப்படி அரிசி குருணை அரைக்குரணையும் பருப்பு குருணை பாதி குருணையும் அரிப்போன ஒண்ணும் ஒரு போனு ரக்கையும் ஓட்டையோட சலான பாண்டங்கள் ஆக்கையும் சொம்பு இருக்கிறது மாதிரி வடுப்பேர்கள் தூரம் ஒடிக்கிறது. நம்ம பையன் இல்ல நம்ம பையன் அந்த சொம்பு எடுத்து வீசி வீசி போட்டு ஒரு அம்மா வந்தவரை காட்டு அத்தனையும் ஒடுக்கலையே. அப்படியா? அதை கொடுத்து நான் ஆளாங்க வந்தா போட்டு வேற ஏதாவது மாத்தி வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். ஒடுக்கனையும் கேனம்ல சொல்லு வராங்க அப்படியே ஓயிடுறாங்க. நம்மளுக்கு முடுக்கோட இருக்கிறவங்களா மாளிகைக்குள்ளே அந்த மச்சு மேல. அதனால நம்மளுக்கு அது ஆறு குழம்பு ஓயிடுறானு ஆறாலே வர சொல்லி போடாம இருந்தோம். சரி இப்படியாவது ஒரு வேற ஆகிட்டு அதான் கொண்டாந்து வை எடுத்து போட்டோம். அப்படின்னு சொல்லி இந்த சீர்வரிசைகளை கொண்டு வந்ததானே முன்னே கொண்டு வந்து வைத்தார். இந்த நேரத்தில் எங்க சிவக்குழந்தா கவுண்டர் மலைக்குழந்தா கவுண்டம் 22 பேர்களும் உன்னுடைய அன்னைக்கு என்ன வேலை தெரியும்? ஆடு மேப்ப மாடு மேப்ப அவளுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. நம்ம தாவரை அங்க போய் புழைக்கிறதுக்கு என்ன வழி? ஆகையால கொள்ளர்கை ராட்டையும் குரங்காட்டு பஞ்சும் தச்சன்கை ராட்டையும் தனிக்காட்டு பஞ்ச கொண்டு வந்து வச்சிரு. முண்டி ராட்டை இருக்குது, முறிஞ்ச விசக்கோடு இருக்குது, அதையும் கொண்டு வந்து வைங்க. இப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சு தங்கச்சி தாமரே அங்க இந்த பவரை காட்டு. பாத்துக்கிட்டு இருக்காது எல்லாம் வாங்கிட்டு போல வாங்க. உடுக்காரே வேண்டாம். இந்த வா தாமரே இது எல்லாம் செமந்துட்டு போகணும். அதுக்குதான் வந்தாங்கன்னா ஓஹோ இல்ல உனக்கு என்ன வேணும்? சீடு வாங்க வேணும்னு கேட்டீங்களா? நாங்க கூப்பிட்டோம். ஆமா 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 அதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டீங்க. ரெடியா இருக்குது பாரு. இது என்னங்கன்னா இப்படி இருக்குது. இந்த சொம்பளை அனிமோந்து கொடுத்தா 4 பேர் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க ஊருக்கா வராங்க. அதனால அடிப்போன உள்ளா இருக்குது. இந்த ஒரு பூனை ரக்கையா இருக்குது, ஓட்ட வட்டலா இருக்குது, ஒரு சொம்புகளா இருக்குது, உடம்பு போன சொம்பா இருக்குது. இதை சீர்தானங்களை கொண்டுட்டு போய் என்னுடைய அண்ணவர் மாமனார் வீட்டம் மீன் கொண்டுட்டு போய் வச்சா இப்படி கல்யாணம் வச்சு 2 பேரும் சீர்வரிசையோட வந்திருக்கிறாங்க. ஊருக்குள்ள இப்படி 10 பேர் வருவாங்க பாக்குறது.
ஆமா உங்க பெருமையை பேர் வந்து நின்னு பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? மனையங்குறிச்சியில் அவ்வளவு சீரும் சிறப்பா உழைக்கக்கூடிய ஒரு மன்னனா இருக்கக்கூடிய மன்னர் மகம் அவங்க சீதானம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க வாரி என்ன அநியாயம் அநியாயம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் தான் எங்களை பார்த்து ஆமா ஐயோ நாங்க தானே நாட்டிக்கே நாட்டிக்கு எழுதாதே 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 நாங்க நல்லவர்க்கு நல்லவர்க்கு சொல்லாதே சொல்லாதே நாட்டுக்கு நாட்டுக்கு எழுதாதே 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 நல்லவர்க்கு நல்லவர்க்கு சொல்லாவே சொல்லாவே உயிர்க்கே உயிர்க்கு எழுதாதே எழுதாதே எழுதாவே எழுதாவே அங்கே நான் ஒன்றவர்க்கு உற்றோவர்க்கு சொல்லாதே சொல்லாதே ஊருக்கே ஊருக்கு எழுதாவே எழுதாவே அங்கே நான் எழுதாதே எழுதாதே குற்றவாளிக்கு சொல்லாவே சொல்லாவே இந்த சீரை நான் கொண்டு போய் சரி நான் போந்த இடத்துல கொண்டு போய் சீர்வரிசை கொண்டாந்து இருக்கிறோம்னு இறக்கி வச்சா இறக்கி வச்சா? ஏற்கனவே 4 பேர் காரி துப்பிட்டு போவாங்க ஆமா எனக்கு நாட்டுக்கு எழுதாகி ஆஹா. ஐயோ நல்லா வச்சு சொல்லாதே நான் ஊருக்கு எழுதாவே ஒற்றோவர்க்கு என்னதான் 1000 இருந்த சரி. போதிலும் இப்படி ஒரு சீர்வரிசை கொண்டாந்து கொடுத்திருக்கிறீங்களே ஐயோ நங்க ஓய் நீங்களும் வரையிலும் கொய்ய நூட்டுல இருந்தாலும் கொண்டாந்துருப்பீங்க ஆமா ஆமா இப்படித்தான் கொண்டாந்துருப்பீங்க நாங்களே இப்படித்தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத அவரை கவனிச்சு ஆமா. சிந்திட்டா கண்ணீரே கண்ணீரே அவரே கண்ணீரே கண்ணீரே அவன் ஜனவீட்டான் கண்ணீரே மகனீரே கண்ணீரே கண்ணீரே முத்து போல் கண்ணீர் முகமெங்கஞ்சோரோ விட்டு பகரம் போல் கண்ணீரே அம்மா அம்மா பரவாயில்லை எப்படியாவது உழம்புனா அந்த
நேரத்திலே உன்னுடைய தருமம் ஆ, கொண்டு வந்து வச்ச அந்த கட்டை சோத்த கையில எடுத்துக்கொண்டார். சரி. தாமரை சொல்றா, ஆ. சுவாமி பெண்ணே நான் அடுப்பிலே வச்ச கட்டை ஆ, சொல்லு. அடுப்போட வேகட்டுங்க. வேகட்டங்க ஆனா ஊனுள்ள கொட்டையாக இருந்து இது முளைக்கட்டு. உண்மைதான். அப்படி ஊன் இல்லாததா இருந்ததுன்னா போகட்டு. போதும் நான் ஒரு நாளைக்கு சரி. நல்லா பொழைச்சு பொரியா மனம்தான் மனம்தான் இந்த மணியும் குறிச்சு காலடி எடுத்து வைப்பேன். வைப்பேன். அப்படி கெட்டு வந்து போயிட்டா சரி. செத்தாலும் ஜாமனே தவிர தவிர. ஆனாலும் உங்களுடைய மாளிகை வர மாட்டான் அண்ணா. அண்ணா. உங்க சீர்வரிசைகளை நீங்களே வச்சு பொழையுங்க. பொழையுங்க. அப்படின்னு நாம கவனிச்சு ஆமா. விட்டி யோகத்து விட்டு இளங்கோடியா அப்படி பயணமாகும் போது சரி. அண்ணா ஓ போலாமுங்களா போடா அப்படி இன்னும் சரி. அந்த மணியங்குறிச்சியில கொடுத்த சீதனங்களை எதையுமே ஏத்துக்கல. இல்லை. வேண்டாம் நீ எட்டி உழைச்சு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு வாங்க மன்னா போலாம் என்று வாங்க மன்னா போலாம் என்று வாங்க மன்னா போலாம் என்று அங்கே இருவேர்களே இருவார்களே வாங்க மன்னா போலாம் என்று வாங்க மன்னா போலாம் என்று வாங்க மன்னா போலாம் என்று மாறகண்டோ இருவாருமே கண்ணே இருவாருமே மணியனல்லா குறிச்சி விட்டு மணியனல்லா சீவிட்டு மணியனல்லா உரைச்சி விட்டு மங்கை வெல்லும் மாறாரே அங்கே மாறாரே மணியனல்லா உரைச்சி விட்டு மணியனல்லா விட்டு மணியனல்லா விட்டு மங்கை வென்னால் வாராரே கண்ணே வாராரே வாழ்ந்த கொண்டவாரையும் நடத்தி கொண்டவாரை முன்னானத்தே கொண்டவாரை முன்னானத்தே அப்பனையா பின்னடந்தே தம்பி பின்னடந்தே கொண்டவாரை முன்னானத்தே கொண்டவாரை நடத்தி கொண்டவாரை நடத்தி கும்பலையா பின்தொடர்ந்தே கண்ணே பின்தொடர்ந்தே மன்னவாரே முன்னடத்தி மன்னவாரை முன்னானத்தே அன்னவாரை முன்னானத்தே அங்க வெண்ணும் பின்னடங்கே சாமி பின்னடங்கே மன்னவாரை முன்னானத்தே மன்னவாரை நடத்தி மன்னவாரை நடத்தி மங்கை வென்னால் பின்தொடர்ந்தே கண்ணே பின்தொடர்ந்தே காடு நல்லா வனம் கடந்தே காடு நல்லா வனம் கடந்தே காடு நல்லா வனம் கடந்தே அட்டராகி வாராரே அங்கே வாராரே நல்லோ வனம் கடந்தே நல்லோ கடந்தி நல்லோ கடந்தி கட்டளாகி வாரே கண்ணே வாராரே இப்படி சில காதவழிகள் வந்தா சரி. சில காதவழிகள் வந்து கொண்டிருக்கிற போது ஆஹா. ஏன் ஜாமி ஏன் பெண்ணே அண்ணா பெண்ணே ஆமா இப்படி போறோமே இப்ப நாம எங்க போறோம் எங்க போறேன்னு கேக்குறேன். ஏன் தாமரை ஆ, ஏய், ஆ, இல்ல எங்க போறோம்னே எங்க போறோம்னு கேக்குறேன். 5 மணிக்கு விருமாண்டபாளையம் போறோம்னு வருவோம். வருவோம். அப்புறம் 11 மணிக்கு மேல பார்த்தா நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போயிடுவோம். அப்ப இப்ப எங்க போறோம்னு கேக்குறேன். இப்ப வா. இப்ப வந்து கல்யாணம் மூச்சாச்சு மூச்சாச்சு. உடைய கூட்டிட்டு ஏன் தாமரை எனக்கு நம்ம ஐயன் இருக்கிறார்கள் சிட்டியாரையே ஐயன். கட்டிவாளையத்துல அங்க போனா கிடக்குது ஐயன் இருக்கிறாங்க அதை தவிர ஆமா நமக்கு என்கிற பொன்பொருள் இருக்கிறது. சரி. சொத்து சுகம் காடுகரைகள் எல்லாம் இருக்கிறது. இருக்கிறது. ஆனா ஆமா. எங்க இருக்குது இருக்குது. எவத்தைக்கு இருக்குது ஒண்ணும் தெரியாது. எந்த கோட்டில் இருக்குது ஆமா. என்பது எனக்கு தெரியாதே வெண்ணே தாமரை. ஆமா. நான் என்னம்மா செய்ய முடியும்? நான் வயிற்று சோத்துக்காக வழி எல்லாம் தெரிஞ்சு சரி. என்னமோ எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு சிட்டியாரைய வீடு இது வரையில் இந்த ஆதிசெட்டிபாளையம் செட்டியாரையனுடைய வீடுதான் எனக்கு தெரியும். உண்மைதான். அதனால ஆ, அவங்க கிட்ட போன அவங்க தன் பிள்ளையாட்டான்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி சரி. நான் நம்மட பெரிய பையனா வச்சுக்கிறேன், ஆ, எங்கும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. அதனால அங்க போனா சரி. எப்படியும் நம்மளை காப்பாத்துவாங்க. வேணே தாமரை ஆமா பெண்ணு. தாமரை ஆ, அழகாதீங்களா ஆமா ஆமா. எப்படி ஒழுக்க
கொடுக்கற உலகமாக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லித்தானே ஆதி செட்டி வேலையும் போகலாம் என்று உன்னுடைய அத்தருமன் அழைத்துக் கொண்டு வரும்போது அண்ணன் கொடித்தாமரே சமையாருங்கிலியும் எது சொல்வார் அருங்கிலியே சாமி என்ன நீங்க ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க மாடு மேய்ச்சிருக்கிறீங்க இப்படி வழி எல்லாம் காடுகளை எல்லாம் சுத்தி இருக்கிறீங்க நடந்து பழக்கம் இருக்கு வெய்ய வேணல் ஒண்ணும் தெரியாது ஆனா இதனால இது வரையணும் பொட்டிச்சலை போட்டு பூட்டி வச்ச மாதிரி நான் மாளிகையை விட்டு தானே வேற எங்க போனது நீங்க வெளியே வந்தது கிடையாது அப்படி வந்தது இல்லாதனால நான் தானே சாமி காரியிலே போனதில்லை போனதில்லை சமூகம் கண்டதில்லை கண்டதில்லை போனதில்லை ஐயோ எங்கானவாம் சமூகம் கண்டாதில்லை கண்டாதில்லை போனதில்லை போனதில்லை சமூகம் கண்டதில்லை கண்டதில்லை போனதில்லை சுவாமிய பூஜியாரே சமூகம் கண்டாதில்லை கண்டாதில்லை ஐயோ சாமி ஏறுங்க வெய்யேறுங்க மனசியவன் நெருங்கி வந்து வெய்யாளுங்கோ 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 அறிந்து காட்டுங்கோ என்ன செய்வேன் மன்னா ஓடி ஓடி சொல்லு ஓடி உனக்கு அக்கினிய கண்டிருந்த என்ன செய்வேன் ஓடி சொல்லு ஓடி அக்கினிய கண்டிருந்தோ என்ன செய்வேன் சரி வந்ததுக்கு ஒரு கொட்டு கூட சாமிக்கு பொதுவா இந்த அன்னமார் சாமி நாட்டராயன் ஆட்சிமுத்தையனுக்கு பொதுவா சாமி உங்க ஓடை வளவதோரம் வந்தாரு நான் நடந்து வந்த காலு ரெண்டே சாமி நத்தங்கட்டி நத்தங்கட்டி நோகிருங்கோ நோகிருங்கோ சாமி காலு ரெண்டு எனக்கு காலு ரெண்டு எனக்கு நத்தாங்கட்டியே மன்னா நத்தாங்காட்டி நோகிதுங்கோ நோகிதுங்கோ தொடர்ந்து வந்தோ தொடர்ந்து வந்த காலு ரெண்டு என்னோட காலு ரெண்டு ஐயோ சாமி தொடையும் முன்னா தொடையும் முன்னா நோகிருங்கோ நோகிருங்கோ தொடர்ந்து வந்தோ சாமி காலு ரெண்டு காலு ரெண்டு நோகேங்கோ நோகேங்கோ சாமி வீசி வந்தோ நீ வந்த கைகள் ரெண்டு மன்னா எனக்கு கைகள் ரெண்டு மன்னா கைகள் ரெண்டு கைகள் ரெண்டு சாமி எனக்கு
விரலும் பத்து விரலும் பத்தே நோகுங்கோ மன்னா எனக்கு நோகுங்கோ வீசி வந்தோ வீசி வந்தோ கைகள் ரெண்டே கைகள் ரெண்டே ஓ சாமி கைகள் ரெண்டு என்னோடையோ கைகள் ரெண்டு எனக்கு விரலும் மத்தே விரலும் நான் நோகிருங்கோ நோகிருங்கோ என்ன கட்டிக்கிட்டு என்ன கால் வலியா ரத்தம் ரத்தம் நடந்து வந்து தாமரை எனக்கு நடந்து வந்த காலு ரெண்டு எனக்கு பத்தாளுக்கு நத்தங்கட்டி நோகுங்கோ நத்தங்கட்டி நோகுங்கோ சுவாமியே நத்தங்கட்டி நோகிருங்கோ மன்னா எனக்கு நத்தங்கட்டி நோகிருங்கோ பின்னால நான் இன்னைக்கு தொடர்ந்து வந்த காலு ரெண்டு எனக்கு இந்த தொடையும் புண்ணா நோகுங்கோ தொடையும் புண்ணா நோகுங்கோ தொடையும் பொண்ணா நோகிருங்கோ உங்க கூட வர வர எனக்கு தொடையும் பொண்ணா நோகிருங்கோ சாமி நான் உன்னை நடக்க முடியாது போல இருக்கிறது இந்த வனத்துல வர வர பாருங்க சாமி ஒண்ணும் பண்ணலையா என்ன பண்ணி ஆனா நல்ல ஆரே நல்லா நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே மன்னா எனக்கு நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே சாமி அடிக்காரே அடிக்காரே குத்துருங்கோ குத்துருங்கோ நல்லோ ஆனா நல்லோ நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே ஐயோ சாமி நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே அடிக்காரே அடிக்காராலேய குத்திருங்கோ குத்திருங்கோ குதிரை நல்ல குதிரை நல்ல நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே அண்ணா எனக்கு நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே சாமி எனக்கு குறிங்காரே குறிங்காரே குத்துருங்கோ குத்துருங்கோ நல்லோ மன்னா குதிரை நல்லோ நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே எனக்கு நெருஞ்சி முள்ளே நெருஞ்சி முள்ளே யாரே புதியாரே கொத்திருங்கோ கொத்திருங்கோ சாமி எனக்கு இந்த நேரத்துல பாருங்க மண்ணா எனக்கான நெருஞ்சி முள்ளு மனத்திலே எனக்கு அடிக்கால குத்துருங்கோ அடிக்கால குத்துருங்கோ எனக்கு அடிக்கார கொத்திருங்கோ அடிக்கார குத்திருங்கோ எனக்கு இந்த கூறாரம் நெருஞ்சி முள்ளு ஐயோ ஐயோ சாமி எனக்கு இந்த மாதிரி கூறிஞ்சால குத்துருங்கோ கூறிஞ்சால குத்துருங்கோ கூதிங்கார கொத்திருங்கோ மன்னார கூதிங்கார
குத்து இருங்கோ ஐயோ சாமி பெண்ணே இதே முள்ளு குத்துச்சு ஒரு எட்டு வைக்க முடியல ஆமா ஆமா காட்டுக்குள்ள சாமி பெண்ணே. இதுதான் போனா போகுது ஆஹா. இவ்வளவு தூரம் உங்க கூட வரோம் வர சாமி பெண்ணே காலெல்லாம் வலிக்கிறதும் இல்லாம எப்படி இருக்குது தெரியுமா பெண்ணே. ஐயோ சாமி ஆமா. எனக்கு இந்த நேரத்துல வருங்க மண்ணா ஆமா. எனக்கு நல்ல நீ நல்ல வண்ணி தாகம் எங்கோ மன்னத்தகம் எங்கோ தாகம் எங்கோ தாகம் எங்கோ எனக்கு நாம வளர்ந்து நாம உணர்ந்து போகிறோ மன்ன போகிறோம் நல்ல வண்ணியே போகிருங்கோ வண்ணா போகிருங்கோ பச்சை தண்ணி மண்ணா பெண்ணே பச்சை தண்ணி தாகம் எங்கோ மன்னத்தகம் எனக்கு தாகம் எங்கோ வண்ணா தாகம் எங்கோ எனக்கு பல்லோனந்து பல்லோனந்தி போயிருந்தோ மன்ன போயிருந்தோ தண்ணியா பச்சை தண்ணிய தாகம் எங்கோ வண்ணா தாகம் எங்கோ தாகம் எங்கோ மன்னத்தகம் எங்கோ பல்லோந்தியா மன்னா ஐயோ பல்லோந்திய போடிருங்கோ வண்ணா போடிருங்கோ ஐயோ சாமி நாக்கெல்லாம் வறண்டு ஆமாங்க தண்ணித்தாகமா இருக்குதா ஐயோ மன்னா பெண்ணே என்னாலும் நீ ஒண்ணும் முடியாது ஆமா ஆமா தண்ணி உடுக்கலையாக்கு ஆ. நம்ம வேலை முடிஞ்சு போய் சரி, மாட்டேன் வா, கூப்பிடுறாங்க, வாங்கிட்டு வா. ஐயோ மன்னா பெண்ணே. இந்த நேரத்துல வாருங்க சாமி ஆமாம். இந்த வெயில்ல ஏய், ஒடுக்கிட்டு நடக்கிறதுக்கு என்னால முடியாது, முடியாது. அதனால தாமரை. சிறிது நேரம் எங்க ஆமா. போற வழியிலே ஏய். மண்ணை பார்த்தா எங்க பார்த்தாலும் தலைஞ்சு கிடக்குது ஆமா. தெரியுது. அது போல சரி. மன்னா பெண்ணே நாமதான நாளே கண்டோ நிழலை கண்ட நாம பக்காரிலே பக்காரிலே பக்காலிலே பக்காலிலே இரண்டே. நின்னிருந்து நாம போவோம் இங்க போவோம் கண்டோ நிலவை கண்டோ பக்காலிலே பக்காலிலே சாமி நாம பக்காரிலே பக்காரிலே மேலும் நின்னே நின்னே நின்னு நின்னே இங்க போவோம் இங்க கண்டமா அது கண்ட இந்த பக்காரிலே பக்காரிலே பக்காலிலே பக்காலிலே நேரம் தங்கி இருந்தே தங்கியிருந்து நாம போவோம் இங்க போவோம் இங்கோ பக்காரிலே பக்காரிலே கொஞ்சம் நேரம் தங்கி இருந்தே தங்கியிருந்து இங்க போவோம் இங்க ஒரு காப்பி குடிவோம் ஆமா ஆமா குடிக்கலைன்னா மருமகளை காப்பி மறுபடியும் காப்பி ஆமா ஆ. இப்படியாக எங்க தாமரை கவனிச்சு அன்னவரிடத்துலதான் சரி
என்னால உன்னை அரியெடுத்து வைக்க முடியாதுங்க சாமி. ஆமா ஆமா. நான் என்ன செய்வேன் அப்படியே நடந்து கொண்டு சரி வரும் வழியிலே நல்ல ஒரு நிழலுக்கு கண்ட இடத்திலே கொஞ்ச நேரம் நின்று இருந்து போகலாம். ஒரு தாவு கண்ட மக்களிலே கொஞ்ச நேரம் தங்கி இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிழலானத கண்ணிலே கண்டு சரி அந்த நிழல வந்ததானே சாமியா வந்தார் வந்த நீலே வந்தாரே கொஞ்ச நேரம் நாம சலுப்பாரி திருப்பாடு போலாம்ங்க சாமி. அப்படியே உட்கார்ந்த நேரத்திலே குத்து அவையினால மேல ஊத்துறதா எல்லாரும் தெரியுதா போல குத்து அழுது போடுவேன். என்ன குத்தனே பொழைய திருவாத்தா இப்படி புருஷனை கட்டி எப்படி புலத்தனதே பண்றதோ. எப்படி வீட்டுக்கார வழி எனக்கு வருவாங்க. நேத்தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டு வருவாங்க. அதனால கொஞ்சம் நேரமா எங்கமா இருக்கு அனிமன் போறதுக்கே எங்களுக்கு முதலிரவு. என்னிரவு முதலிரவு என்னிரவு முதலிரவு முதலிரவு காரணம் உண்டாங்க வருவாங்க. வந்தாத்தே முதலிரவு. ஆமா ஆமா. அப்புறம் போய் எங்க 2 பேர்த்தையும் அவங்க கூட்டிட்டு போய் விட்டு விடுவாங்களா? எங்க கல்யாணம் முடிச்சுட்டு போனா எங்க விடுவாங்க? எங்க விடுவாங்கன்னு கேட்டேன். உள்ள விடுவாங்கன்னு சொல்லி எங்க கேட்கறவனைய உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. கூட்டிட்டு போனதையும் கொண்டு விட்டு விளக்காத்தி சொல்லுவாங்க. விளக்கு அப்புறம் விளக்கேத்தி வச்ச ஒரு பாடு அப்புறம் நெந்தனது கொடுப்பாங்க. பால் பழம். ஓ பாலும் பழம். நான் அவியல் கூட்டுவேன். அப்புறம் அவிய எனக்கு கூட்டுவாங்க. அப்படி இருக்குமோ மாத்தி மாத்தி ஓட்டிக்குவீங்க. பாலும் பழமும் நாங்க அப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குங்களோ அப்படி கொஞ்ச நேரம் போல வந்து ஓட்டிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு அப்புறம் 2 பேர் கோந்திருந்தா அப்புறம் எல்லாம் கம்மனு இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க கொண்டாந்து வைப்பாங்க. வெள்ளை பொண்ணு எடுக்கிறதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள தங்கத்தையும் வெள்ளையும் போட்டு அப்புறம் விட்டு தொலாவி எடுப்பா. 2 பேரும் உள்ளுக்குள்ள தொலாவுமா. அதுக்குதான் தொலாவுங்க. நீ கையை உள்ளுக்குள்ள அப்படியே அமைக்கி பிடிச்சிக்க. அப்புறம் அவையில எப்படி எடுப்பாங்க? அப்புறம் நானே எடுத்துருவேன். உங்க ஐயா அவங்க பிடிக்கும், அவங்க நீ பிடிக்கும், மாத்தி மாத்தி பிடிச்சுக்குவீங்க. கல்யாணம் வச்சு வீட்டுக்கே போகாம எடுத்துக்கலாம். எவ்வளவுன்னு அப்படிங்கிற வனத்திலே 2 பேர்களும் அப்படி உட்கார்ந்து கொண்ட நிலையிலே 2 பேர்களும் ஐயோ சுவாமி நாம் எப்படி பிழைக்கிறது இப்ப ஒன்னையும் பெண்ணையும் காண கண்ணந்தாயிரன்னு சொன்னது போல இப்படி நட்டா நடுவே கொண்டாந்து நான் உட்கார வச்சுட்டீங்களே நாம் நீ எங்க போறது? இன்னும் செவ்வியார ஐயன் ஓடுகிறதுன்னு எவ்வளவு தூரமே என்னமோ அந்த சாதி செட்டி வாழையம்ங்கிறது அங்க போய் செஞ்சாமி என்னதே இருந்தாலும் இரவல் சதம் ஆகுமா அல்லது மதுரை உறவாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாளைக்கு நாம அங்க இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஆகுமா? அதாவது நாமல் சொந்த காலையில் உழுதுண்டு வாழ வேணுமே தவிர அடுத்தவர்களுடைய ஆதரவுல நாம வாழக்கூடாது சாமி. அப்படியா? காரம் பொறுக்காத நாம காலால வம்சம். சொல்லு அடுத்தவங்க ஒண்ணு சொன்னா தாங்க முடியாது. சொல்லு பொறுக்காத சூரிய குல வம்சம். நான் மணியங்குளத்து மங்கை. நீங்க பெருங்குடியார் குளத்திலே பிறந்தவங்க. நாம கண்ணாலம் கட்டிக்கிட்டு போய் நம்மளுடைய சொத்து சுகத்தை எல்லாம் வாங்கி நாம காடுகரை விதப்பு செய்து விவசாயம் பண்ணி நாம வாழ வேணுமா தவிர அப்படி அடுத்தவ உதவியில் இருக்கப்படாதுங்க சாமி. அப்படியா? காலையில் அங்க போய் கல்யாணம் ஓக்கியாம இருந்திருந்தா எனக்கு செட்டியாரையா வீட்டுல வேலைக்கு வெந்தனையும் சாப்பாடு வெகு வெகுன்னு கொடுப்பாங்க. வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். உனைய கல்யாணம் மூச்சுன்னு ஊடே போய் சேரல. நீ இத்தனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. எனக்கு இந்த வெயில் ஏறிய பொழுது வேலைக்கு வந்து பல பொழுதுக்கு வரையில பசி கருகருன்னு வருது. பசி கிறக்கமா இருக்குது. பசி ஆகுது. சோத்துக்கு எங்க போறதுக்கு? சோத்துக்கு அதே சோத்துக்கு
சோத்துக்கு செட்டியாரையினோடு போகணும். ஆமா இன்னும் எம்மட்டு வரும்போது தெரியல. மெனத்தை கண்ட போனா தானே தெரியும். அதனாலதான் தாமரை இப்படி எல்லாம் சொல்லுங்க எனக்கு தெரியும். சரி இங்க பாத்தியா ஐயர் என்ன இருக்குது பாரு. ஐயோ ஐயோ தேவையில போங்க நீங்க. சரிங்க அது என்னங்க அது? உங்க நங்கையா கூட்டம் கட்டி கொடுத்து கடிச்சாலும் அந்த பொண்ணு பொருளத்தை வேண்டாமட்டு வந்துட்டேன். கெட்டியோட ஆமா ஆனா அண்ணத்தை வெண்டம் பண்ண கூடாதும்பா. ஆமா ஆமா சிக்காத போயிரு நாளைக்கு. அதனாலதான் தாமரை கொண்டு வந்தீங்களா எடுத்துட்டு வந்து மட்டும் கதை மட்டும். பசிக்கிற ருசி ஆமா ஆமா நித்தர சுகமரியாதைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். எனக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். 2 பேரும் சாப்பிடலாம் தான். நீ முக்கோருவான் ஏனுங்க உங்களுக்கு நீங்க அவருங்க என்றதை நான் கடிச்சா பார்த்தேன். சரி சரி எடு உட்காரு. அப்படி சொல்லி சரி ஒரு கட்டி சோத்து மூட்டை எடுத்து தானே அவுத்தாங்க. தாமரை பார்க்கும்போது அது தினஞ்சோறாக இருக்கிறது. தாமரைக்கு போனது சுவாமி பாத்தீங்களா? இரு இரு எம்மதான் நமக்கிறேன் குனுடையாக்கம் என்று அவத்தார். தாமரை இது என்ன சாப்பாடு இது? ஐயோ வரகஞ்சோ. ஐயோ தந்தானா நாம வரத தீண்டவே கூடாது. இருக்கும்போது வரகசோத்தை கொடுத்திருக்கிறாங்க. உங்க நங்கையா போனவங்கள் மணியம் இருக்கட்டும்னு வரகஞ்சோ போனவை உன்னை திரும்பாம இருக்கட்டும்னு திறஞ்சோத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறாங்களே. பாவி சண்டாளர்கள் நல்லா இருப்பாங்களா? சாமி தாமரை எனவே நந்திரிக்கும் எம்பெருமானுடைய இருவியினார் நாமனம் தானே நல்லா குழச்சு கடுகு சிறுத்தாலும் காரமில்லாத போகாது. உண்மைதான் பெண்ணே. நம்மளுக்கே சொல்லித்தானே ரோசங்கள் சூடு சுரணைன்னு சொல்லக்கூடியது கொஞ்சமாவது இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதனால இந்த அன்னத்தை அந்த நீங்க தொட்டாதீங்க, கிட்டையே போவாங்க. அப்படின்னு அந்த கட்டைச்சாலத்தை கையிலே எடுத்து எங்க அவரை கவனிச்சு அப்பங்காலே வச்சாங்களே பள்ளி கொண்டோ சாமி பள்ளி கொண்டோ பள்ளி கொண்டோ பள்ளி கொண்டோ ஹரிராமா ஹரிராம மாயவரே மாயவரே அருளை மேல் பள்ளி கொண்டோ அருமல்லி கொண்டோ பள்ளி கொண்டோ நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு கொடுமைகளை செஞ்சிருக்கிறாங்களே இந்த கொடும்பாவிகள். அதனால சரி கலையுள்ள வரையிலும் இந்த காராள வம்சங்கள் உள்ள வரையிலும் ஆஜவா நாட்டிலே இது ஒரு காரணமாக விளக்க வேண்டும் ஆயவா. அப்படி எங்க தாமர கவனிச்சு பார்த்தால் ஒரு வெள்ள வேளாமரம் இருந்தது. அந்த வேளாமரத்தை அந்த வாதலை கொண்டு வந்துதானே இந்த கட்டி சோறு கட்டூராளாக கட்டி வைத்து விட்டு இது ஒரு காரணமாக வழங்க வேணும் ஆயவா என்று வாக்குமளித்தாளே நேரம். அப்பவே எம்பெருமா மாயவனுடைய கிருபையினாலே அந்த கட்டி சோறானதுதான் அப்பவே அந்த வேளாமரத்தை வாதிலே அப்பவே அது புருடுகளாக மாறி கட்டி கட்டியா புருளாகிவிட்டது. எனக்கு இந்த தாமரை கவனிச்சை கொண்டு வந்து கட்டி அவங்க கொடுத்து வாக்குனாரே வெள்ள வேளாண் மரத்திலே. ஆனால் இந்த புருடுகளாக போக கடவாய் இந்த தாமரை கொடுத்த சாப்பம் அந்த வாக்கு தவறாமல் கலியுள்ள வரையிலும் காரண மக்கள் உள்ள வரையிலும் காரணம் வழங்க வேணும்
வேணும் என்று வாக்களித்தார். ஆ. அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு இந்த வேளாமரத்தில் இருக்கக்கூடிய பொருளுகோ ஆமாங்க. என்பது இந்த கதையினுடைய வரலாறு. சாமிகளே இப்படி கட்டி வைத்து விட்டு சரி. இனி சாமி இவ்வளவு நேரம் இங்க தங்கி இருந்தது போதும். உண்மைதான் பெண்ணே. சாமி, ஓ அப்படித்தான் அழகிய வருது. என்ன பண்றது சாமி? உங்களுக்கு தேவை. பசியாகுது பசியாகுது பசியாகுது. பசியா? ஆ. நல்லது. ஆ. சுவாமி பெண்ணே. எப்படி அந்த ஆதி செட்டிபாளையம் என்று சொல்லக்கூடிய செட்டியாரை என்னோட வீட்டுக்கு எதிர போறது தெரியல. கடன் தெரியலையா? தாமரே நான் கூட்டிட்டு போறேம்மா. வரீங்களா? தன்னே நன்னா நானே நன்னா நானே நானே நன்னா. பட்டனக தெரியுமம்மா தெரியுமம்மா பல்லமிட்டு மேடேருமா குழம்பு வட்ட மேடேருனா மேனன்னை நானே நன்னா எங்களோட கோட்டை தெரியுமம்மா தெரியுமம்மா குழம்பு விட்டு மேடேருனா அளவாரிலே குழம்பு விட்டு மேடேருனா 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 செட்டியாரையே கோட்டை தெரியும் அம்மா தெரியும் அம்மா குடும்ப விட்டு மேடேருமா. அவரே அவர் அங்க வாரு, அங்க வாரு, அங்க வாரு, அங்க வாரு, அங்க வாரு. அவர் அங்க வாரு. இங்க அங்க வாரு. அங்கயா? ஆமா. இல்ல போறாங்க. அதோ தெரியதோவா ஐயோட ரமணையோ அரமணையோ அங்கே தெரியதோவா அங்கே தெரியுவா நானே நன்னா என்னோட அரவணை அரண்மனையே அங்கே தெரியுவா அவரே இதோ தெரியதோவா ஏதோவா தெரியுவா எங்களோட ரமணையோ அரமணையோ இங்கே தெரியதோவா அவரே தெரியுதுங்களா? அதுதான் கூடு. அது சிவ சிவ சிவனுக்கு தெரியுது அதுங்களா? ஆமா ஆமா அவன் செவசெவனு. வா வா போலாம். நடந்து போலாம். ஆமா. அப்படி என்னதான் சரி. தாமரை அழைக்க கொண்ட தருமன் பொன்னுடைய தருமன் அப்ப செட்டியாரையனுடைய வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வருகிறாங்க. உன்னுடைய தருமன் என்ன? சரி. ஒண்ணுன்னா ரெண்டுங்க தெரியா? சரியா? ஒரு ஓலைய கண்டா வாசிக்க தெரியா? உண்மைதான். கருத்ததெல்லாம் தண்ணி என்பார், விளத்ததெல்லாம் பால் என்பார். கவுடறியாத காராளன், விலையறியாத வேளாளன், எங்க மங்குமசையன் மசச்சாமி கொன்னுடைய தருமன். அப்பத்தான் ராமரைய கூட்டியே வந்தாங்க. தாமரையை தர்மம் அழைத்து வரக்கூடிய தகவலானது ஆதிசெட்டி பாளையத்திலே அப்ப காட்டு தீவோட வர வச்சு அப்ப செட்டியார் அம்மா பார்த்தாங்க. நம்ம மகன் மூடியா கல்யாணம் ஆனது மூச்சுட்டு மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான்னு சொல்றாங்களே. நம்ம போய் முதல்ல மருமகளை கெடுக்கணும் ஆளாத்தி என்ற ஆளாத்தியானது கரைச்சி வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க செட்டியாரையுடைய வீட்டுக்கு முன்னாலே. காப்பி கொண்டு வந்து ஆளாத்தி எடுத்துட்டு போடுங்க. ஆமா. அப்போ நம்முடைய தருமணம் தாவரக்கவலை செய்யும் செட்டியாரையன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது செட்டியாரம்மா ஓடி ஒடியாந்த சாமி அங்கே அங்கே என்று சொல்லி நிக்க வைத்து மருமகளை அவரே இரு ஆராத்தி இருக்கிறீங்க என்று சொல்லி அப்ப செட்டியாரம்மா தானே ஆராத்தி தானே எடுத்தாரம்மே எங்க தாமரைக்கு தானத்திலே வர போது என்ன பட்டி இருக்கு வரபோது
ஆமா. தங்கத்தட்டில் ஆளாத்தி தலையே மரச்செடுத்து சாமி உன்னுடையா மருமகளே இருவர் 2 பேருக்கு திருஷ்டிகள் கழித்து திருஷ்டி பொட்டானது வச்சாங்க. வச்சு மகனும் மருமகளும் இருவர் 2 பேர்களும் நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல எடுத்து வச்சு வாங்க வலது காலை ஆமா என்று சொல்லி வரவேற்பு செய்தாங்க. 2 பேரும் வலது காலை வச்சு வீட்டுக்குள்ள வருகின்ற பொழுது ஒரு சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் தீபமானது எடுத்து மருமகளே இதே நம்ம ஊரு போ 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 இதுவேனுங்க. ஆமா 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 சரி சரி என்று சொல்லி காவலிகர்கள் ஆட்சியார் 1000 இருந்துட்ட போது பெற்ற உள்ள போல் நம்ம அன்னவரை இவ்வளவு காலமும் ஆதரித்து வச்சிருக்கிறாங்க. இப்ப கல்யாணம் வச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா தனக்குத்தானே தன்னுடைய பெரிய மகன் என்று சொல்லக்கூடிய போது அவர்கள் வேற்றை நாம மறுக்க கூடாது அல்லவா? அப்படியே அகற்றுகளையா என்று வலது கால எடுத்து வச்சிருத்தாரே ஆலைக்குள்ள மங்கை வெண்ணா அத்தே 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 ஏனுங்க விளக்கு எங்கீங்க விளக்கு பாரு அங்க இருக்குது பாரு. எண்ணெய் ஊத்துறதுங்க. எண்ணெய் ஊத்துவ நல்லெண்ணெய் ஊத்துறோம்மா. எள்ளெண்ணெய்யா? நல்ல எண்ணெய். எள்ளெண்ணெய்யா? எள்ளெண்ணெய். நல்ல எண்ணெய். நல்லெண்ணெய் ஊத்தம்மா ரெடியா இருக்குது பத்த வைவோ. ஆமா தேனை வாங்கி வந்து வச்சிருக்கீங்க. நல்ல அப்பான வாங்க. அது எள்ளெண்ணெய் நல்ல எண்ணெய். கொஞ்சம் நல்லது என்று சொல்லி அப்பத்தானே எண்ணெயானதை விளக்கிலேயே ஊற்றி தக்கபடியாக திரிகள் போட்டு அப்பங்கே அன்னக்குடை தாமரதானே ஆனால் மாயம் பெரும் மாற மனசிலேயே அப்படி மனசிலே நினைத்து அந்த தீபமானதுதானே செட்டியாரையனுடைய தீபமானதுதானே பர்த்தனால் விளக்கேற்றி வச்சார். ஒரே குச்சியில வத்திக்கிட்டு பாரு. கெட்டிக்காரி கெட்டிக்காரி உன்னை யாத்திரை கோணம் பார்த்து கிடைக்குமா மருமகனா? மருமகனை இந்த மாதிரி கிடைக்கும். அவரே 2 பேர் தீபமாத்து கும்பிட்டு வாங்க. ஆமா 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 என்று சொல்ல அப்ப குமரியா தருமணம் தீபமாத்து கும்பிட்டாங்க. கும்பிட்ட உடனே என்ன இருந்தாலும் தாமரை நம்மளுக்கு இவ்விதான் ஐயரம்மா அவையில ஒரு சீக்கிரம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் 2 பேரும் என்று சொல்ல உன்னுடைய தருமணம் தாமர கவனத்தையும் செட்டியாரம்மா காலையும் ஐயங்காலையும் விழுந்து கும்பிட்டாங்க. அப்பா மக்களே இருவர் 2 பேரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழுங்கள் என்று வாழ்த்துனாங்க. ஏமா ஏனுங்கய்யா? ஓ 16 ஒண்ணுக்கே ஒரு அவசரியமா கிடக்குது. 16 பத்தி எப்படி 16 செல்வங்கள் செல்வங்கள். ஆமா ஆமா அதுல ஒண்ணுதான் மக்கள் செல்வம். 16 உள்ள பேக்கிறது இல்ல. அதுல ஒண்ணு மக்கள் செல்வம். ஆமா ஆமா பெண்ணு. சரி சரி ஏமனே அது போட்டு மருமகனுக்கு மகளுக்கு பாலை கொண்டு வந்து கொடு. ஆமாங்க ஆமாங்க ஒரு வளவை கண்டா உடமாடா பார்த்து 2 பேர்களை விளக்கேற்றி தன் இஷ்ட தேவதையான காணி குலதெய்வத்தை மனசிலே வேண்டிக் கொண்டு இருவரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுத்தானே பாருங்கூடியும் எங்கோ குடியும் எங்கோ இருட்டுன்னு அது இருட்டுன்னு குடியும் எங்கோ குடியும் எங்கோ பால் பலம் கொண்டு வந்து கொடுத்தா 2 பேர்களும் சரி பாலும் பலமானது ஏனுங்க என்னதே கண்ணில் நான்கரவே உள்ள நாடு புருஷன் உள்ள நாடு புருஷன் எதுக்கு நீங்க சாப்பிடாதுக்கு முன்னே நான் சாப்பிடலாமா? நீங்க கொஞ்சம் மண்டு குடிச்சிட்டு கொடுங்க. கொஞ்சமா குடுக்கறேன். கொஞ்சமா பூரா குடிச்சு போடாதீங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சரி சரி என்று பால் வளத்தை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டார். பாலும் பழங்கள் சாப்பிட்ட ஒரு பாடு இந்த கொங்கன் முறைப்படி. ஆனால் வெள்ளியம் பொண்ணு எடுக்கிறது என்று செட்டியாரம்மா கொண்டு வந்து ஷாலில தண்ணி வச்சு அங்கதானே வெள்ளியும் தங்கத்தையும் போட்டு இதை எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அந்த வெள்ளியம் பொண்ணு எடுக்கின்ற பொழுது சரி எங்க ராமரியர்கள் ஆட்சிக்கிட்டார். ஆனால் கைவிட்டு எடுக்கின்ற போது தங்கம் கிடைச்சது. தங்கம் என்னம்மா தங்கம்?
மோதிரம் தங்க மோதிரம் ஆஹா. தங்கம் எடுத்திருக்கிறேன் சரி, பொண்ணை சரி. எடுத்திருக்கிறேன் ஆஹா. பரவாயில்ல இது போல் இன்னும் ரெண்டு தவக்க எடுங்கோ அப்படியா இருக்கிற போது என்னதே 1000 இருந்தால் இருந்தாலும் நம்மளுடைய புருஷன் அண்ணவரை நாம விட்டு கொடுக்க கூடாது கூடாது. நாமளே எடுத்து எடுத்து அண்ணவருக்கு கேவலப்படுத்த கூடாது. ஆமா அவரும் எடுக்கட்டுன்னு எனக்கு எடுத்து விடுமுறை எடுக்கிற அப்படி விட்டு எடுக்கும் போது இருமுறையாகத்தான் சரி வெள்ளி வெள்ளி வெள்ளியானதானே மிஞ்சியை எடுத்தார் உன்னுடைய தருமன் 2 முறை வெள்ளிகளும் 1 முறை தாமரை தங்கத்தையும் எடுத்தார். சரி அதுதான் நாளைக்கு பொன்னர் சங்கர் 22 பேரும் தாமரைக்கு பிறக்கக்கூடிய தங்காய் என்ன ஆனவன் 2 பையன் ஒரு உள்ளையும் பிறக்கும் போ. 3 எடுத்து போட்டீங்க 2 பையன் ஒரு உள்ளையும் பிறக்கும். அப்படியா? சரிங்க சரிங்க அம்மா. செட்டியார் அம்மா சொல்லும் போது 2 பேரும் மனமகிழ்ந்து சரி சீக்கிரம் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறேன். அப்படின்னு செட்டியாருடைய இல்லத்துலதானே 18 வகை பதார்த்தங்களோட சாதாஞ்சா மச்சாங்கர நேரம் இப்படி செட்டியாரின் இல்லத்திலே உன்னுடைய தருமணம் தாமரையும் கல்யாணமான மூச்சு வந்து அந்த ஆழ்சட்டி வாழைகத்திலே இருந்து விருந்தாளி 1 வாரம் 10 நாள் அங்க இருந்து விருந்தாளிகிட்டு இருக்கிறாங்க. அப்ப முனையாத்தரவன் வேத்தா குடிச்சுக்குவாரு. மத்தியான சாப்பிட்டு காடுகரை போறது வீட்டுல வந்து சாப்பிடுறது இப்படியாக இருக்கிறார். இப்படி இருக்கையில 1 வாரம் 10 நாள் ஆகின்ற பொழுது எங்க அண்ணக்கொடை தாமரை அருணகிரி விளமாதானவர்கள் அன்னவர் இப்படியே இருந்தா நம்ம என்ன எத்தனை நாளைக்கு எங்க இருக்க முடியும்? இடமே சொல்லி இருக்கிறார். ஆகையாலே இலைவலை ஆனாலும் தனிவலையாக இருக்கணும். நம்ம எத்தனை நாளைக்கு இங்க இருக்கிறது? இன்னைக்கு அண்ணவர்கிட்ட சொல்லி நான் ஒரு சீக்கிரமாக வடநாடு போய் சேர வேண்டும். நம்ம ஊருக்கு போகணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை. நாமளும் சபதமானது ஓட்டு வந்திருக்கிறோம். நல்லா பொழைச்சு பொறியாம இருந்தா ஒரு நாளைக்கு மரியம் குறிச்சி வருவேன். நீ நான் அடுப்புல வச்ச மொழி அடுப்போட வேகமே தவறும் அடியெடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். இப்படி இங்கேயே இருந்தவனா நாம எப்படி நல்லா பிழைக்க முடியும்? அடுத்த வீட்டா அண்டி பிழைக்க முடியுமா என்று ராமரை கவனிச்சு நினைச்சு அண்ணாவர்கிட்ட இன்னைக்கு சொல்லாமா என்று சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க குருடையாத்தவன் தருவன் தானே செட்டியாருடைய காடுகரை எல்லாம் போயிட்டு பாலானது கறந்து கொண்டு வந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது ராமரை கவனிச்சு தண்ணீர் சாவடியில் வெந்நீர் போட்டு ரெடியா வச்சிருக்கிறாங்க. ராமரே இந்த பால் பால் கறந்து கொண்டு வந்து பாத்துக்க. பசி 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 தாமரை இருக்குமே சோத்துக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு. ஆமா தாமரை சீக்கிரம் காடு கறி போகணும். நேரமே போறோம் காடு கறிக்கா? ஆமா தோட்டத்துக்கு போகணும். இல்ல இப்படியே நீங்க போகவும் வரவும் இருந்ததுன்னா வேற தாமரை பண்றது அவங்க எல்லாத்திலையும் பாத்தீங்களா அவங்க வெத்த பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிறாங்க. என்னதே 1000 இருந்தாலும் ஏங்கி ஏங்கி வளர்த்தனாலும் இளைய குடி பிள்ளை தாங்கி தாங்கி வளர்த்தனாலும் தங்கச்சி பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. நம்மள அவர்களுடைய பிள்ளைகள் வாயில்தான் சொல்லுவாங்களே. சரி ஆனால் பெற்ற பிள்ளையாக ஆகுமா? அதனால நம்மளுக்குங்கிற சொத்து சுகம் நாடுகரை எல்லாம் இருக்கிறதா சொல்றீங்க. அதனால நம்ம ஊருக்கு போலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? செட்டியார் ஐயங்கிட்ட சொல்லிட்டு நான் உடனே புறப்பட்டு